Dear plus 2 student, Peltier effect அப்படின்னா என்ன, Seebeck effectனா என்ன, Thomson effectனா என்ன, அதெல்லாம் படிக்க போகிறோம். Others all are related to heating effects of electric current தான். ஸோ அது ஒன் பை ஒன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Seebeck effect. இப்போது Seebeck effectனா என்ன, ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில், whenever you pass current there is a heating effect. சயின்டிஸ்ட் சும்மா இருப்பாங்களா, இப்படி why not the other way அப்படி இல்லை, கரண்ட் பாஸ் பண்ணால் ஹீட்டிங் வருது. இப்போது ஹீட் கொடுத்து ஆக்சுவலாக ஒரு ஒயர் இருக்குது, ஹீட் இருக்குது, ஒய் நாட் தர்ஸ் அ கரண்ட், இதுதான் அவங்களுடைய ஆக்சுவலாக தாட் வந்தது. அதுக்கு என்ன கன்க்ளூஷன் அதான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு தென் பெல்ஷியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் Seebeck எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து வாட் ஆக்சுவலாக 4 in 1 அப்படியே நம்ம 4 in 1 அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் Seebeck எஃபெக்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது அண்ட் வாட் இஸ் அ தெர்மோகப்பிள். அடுத்த கொஷின் வாட் இஸ் கால் தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப், வாட் இஸ் கால் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் 4 in 1 ஒரே கான்செப்ட் தான், அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா ஐ கேன் ஆன்சர் 4 2 marks கொஷின். ஸோ வாட் இஸ் Seebeck எஃபெக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ தெர்மோகப்பிள், வாட் இஸ் கால் தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப், வாட் இஸ் கால் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட், எல்லாமே 4. கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டீச் யூ வாட் இஸ் கால் a thermocouple, junction of two dissimilar metal. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் ஒயர் எடுத்துருக்குறோம், ஒரு அயன் ஒயர், ஓகே, மேபி 1 மீட்டர் ஒயராக இருக்கலாம். அந்த ரெண்டையும் ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அது மாதிரி இந்த காப்பரும் அயனும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன். இங்கே ஒரு கேலண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் Seebeck எஃபெக்ட், அன்கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் கரண்ட். இப்போது ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஒரு பேட்ரி வோல்டேஜ் யூ கேன் சப்ளை கரண்ட். இப்போ பவர் பிளான்ட் இருக்குது தட் ப்ரொவைட்ஸ் கரண்ட், அது மாதிரிலாம் இருக்குது. இப்போது சயின்டிஸ்ட் சும்மா இருப்பாங்களா, ஒய் நாட் வி ட்ரை, என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலாக அன்கன்வென்ஷனல் மெத்தடாக ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அது என்னென்னா இந்த Seebeck எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னால், ஒரு whenever you pass current அதில் வந்து ஒரு ஒயர் இருக்குது, கரண்ட் இருக்குது, அப்போ ஹீட்டிங் வருது. இப்போ ஒய் நாட் த அதர் வே, ஒயர் இருக்குது, ஹீட்டிங் இருக்குது, ஒய் நாட் கரண்ட், இதுதான் அதோடைய டவுட்டுக்கு இருந்தது. they got it. ஸோ இப்போ வந்து Seebeck தான் அது ஸ்டடி பண்ணார். அதாவது கரண்ட் இருக்குது, ஒயர் இருக்குது, ஹீட்டிங் இருக்குது, ஒய் நாட் there is a current. இங்கே பை மிஸ்டேக் பேட்டரியெலாம் போட்டுறக்கூடாது. 2 ஒயர், காப்பர் ஒயரும் அயன் ஒயரும் ஒரு ஜங்ஷன், இந்த எண்டு காப்பர் ஒயரும் ஒரு ஜங்ஷன். கேலண்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணல. ஸோ வாட் ஹி டிட், இந்த கோல் ஜங்ஷன் மேபி ஐஸ் ஒரு பிளாக் போட்டுட்டார். அதில் இங்கே வந்து ஒரு 40 degree Celsius டெம்பரேச்சர், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஸோ he was waiting for a current, and what he observed, when the temperature of the hot junction keep on increase ஆகிட்டே இருக்கிறப்போ suddenly they noticed a deflection in the galvanic, indicating there is a current, okay. So what is a thermocouple, junction of two dissimilar metal, it's nothing but a pair of metal having 2 different junctions is called a thermocouple. And whenever we maintain one is hot, other one is cold, automatically there's EMF developed, that is called thermoelectric EMF, and the current is called thermoelectric current, and the effect is called Seebeck effect. That's 4 in 1. So something very new to them. காப்பர் ஒயர் அயன் ஒயர் வச்சுட்டு ஹீட் பண்ணால் ஒரு 2 ஹீட்டு ஒன்று கோல்டு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வருது இல்லையா. இது சம்திங் புது ரெவல்யூஷன் மாதிரி இருந்துச்சு டு ஸ்டார்ட் வித். ஸோ அது என்ன பண்ணாங்க, தே செலக்டட் அந்த பீரியாடிக் டேபிள் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் Seebeck effect ப்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு they started selecting and they got a few metals for Seebeck effectக்கு. இதில் பெஸ்ட் தெர்மோகப்பிள் அப்படின்னு என்னென்னா antimony and bismuth. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 mark கொஸ்டின், antimony and bismuth. இது காப்பர் அயன் வச்சுருக்காங்களே, அது மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் they selected. இதில் பெஸ்ட் தெர்மோகப்பிள்னா antimony bismuth, இதுதான், ஓகே. ஸோ இப்போது வாட் they did, இங்கே ஹாட் கோல்டு வச்சுருக்கோம் இல்லையா, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன், காப்பர் டு அயன் இந்த ஹாட் ஜங்ஷன், கரண்ட் இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது. இதெல்லாம் 1 mark கேட்பாங்க நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். காப்பர் டு அயன் வயா த ஹாட் ஜங்ஷன். இப்போ சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ தே சேஞ்ச் த ஹாட் அண்ட் கோல்டு.
hold பண்ணிட்டு then they heated this junction then the heat பண்ணா what they observed current is reversed இங்க பாத்தீங்களா இப்படி பாத்து இல்லையா அடுத்த பக்கம் change the junction hot and cold current produced also direction also reverse so what's the one more question Seebeck effect is reversible that is whenever you change the hot and cold junction current produced also direction also changes so இது ஒரு important question இதை வச்சுட்டு then you can ask me a question okay இப்போ hot வச்சுட்டாங்க cold வச்சுட்டாங்க there is a current எவ்வளோ current வந்து மேம் of the order of 5 amperes வந்ததா இல்லை எவ்வளோ 20 volts இப்படி வந்ததா ஏதாவது அப்படின்னு கேட்கலாம் ஸோ வாட்ஸ் வோல்டேஜ் அப்டைனோ டெக்ஸ்ட் புக் அவ்வளோ இருக்காது ஸோ வாட்ஸ் வோல்டேஜ் அப்டைன் தெரியுமா மில்லி வோல்ட்லாம் வந்தது 1 வோல்ட் கூட வரல they got only of the order of millivolt very very feeble voltage அப்போ கரண்ட் என்னவா இருக்கும் ரொம்ப ஃபீபிளாக இருக்கும் ஸோ தென் தே ஆக்சுவலி ரொம்ப கம்மி வோல்டேஜாக வருது அப்படியே விட்டலாமா அப்படின்னு யோசித்தாங்க ஒய் நாட் பி ட்ரை இந்த ஹாட் ஜங்ஷனை ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் கெட் ஹெவி கரண்ட் வரலாம் இல்லையா அதுக்காக என்ன பண்ணாங்க இந்த ஹாட் ஜங்ஷனை தே கீப் ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர் வாட்டர்னா இட் கேன் கோ அப் டு 100 சம் ஆயில்னா இட் கேன் கோ வெரி ஹை டெம்பரேச்சர் இல்லையா ஸோ ஸ்டார்ட் ரைசிங் டெம்பரேச்சர் ஹாட் ஜங்ஷன் மாத்திரம் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அண்ட் தே அப்சர்வ் வாட் அபவுட் த thermoelectric EMF and they plotted a graph connecting EMF and the temperature கவனிங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் கோல்டு வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம் இது வந்து 40 டிகிரி செல்சியஸ் அதுதான் ஸ்டார்ட் பிரச்சனை வச்சுப்போம் ஸோ when increase the temperature difference increased thermef also increases அப்புறம் still they won't raise that ஸோ increase temperature 40 by 50 60 70 இப்படி ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க thermef also increases and ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆச்சு thermef is maximum அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் நியூட்ரல் டெம்பரேச்சர் இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின் டிஃபைன் நியூட்ரல் டெம்பரேச்சர் ஃபார் அ கிவன் தெர்மோகப்பிள் அண்ட் ஃபார் அ thermef maximum at a particular temperature the temperature is called neutral temperature அடுத்தது என்னன்னா further they increase இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாங்க ஸோ as the temperature increases thermef also started decreasing குறைய ஆரம்பிச்சிச்சு ஓகே ஸோ இன்னும் எவ்வளோ கம்மியாச்சுன்னு still they raised then what they observed they TMF ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இல்லையா அது குறைஞ்சிட்டே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0 ஆகிடுச்சு அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் டிஃபைன் டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் கேட்பாங்க என்னது டெம்பரேச்சர் அட் which there may become 0 is called inversion temperature இப்போ நான் என்ன சொன்னேன் cold junction neutral temperature inverse temperature இதை வச்சுட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க அஸ் அ டைம் 1 மார்க் கொஸ்டின் கூட ப்ராப்ளம் கேட்காங்க 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம் அது என்ன ஃபார்முலானாக்க theta I minus theta C okay that is equal to இந்த ரெண்டு theta I theta C neutral temperature and theta I plus theta C by 2 that is equal to theta N by giving any two the other one can be asked okay inverse temperature கொடுத்துருவாங்க cold junction கொடுத்துருவாங்க they may ask what is the neutral temperature and இது important for problem இது ஒன்று என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா cold junction they may give it in Kelvin scale inverse temperature Celsius scale கொடுத்துருவாங்க so calculate theta என்னாக்க you have to use put everything in one scale that is எல்லாமே convert into Celsius scale or எல்லாமே convert into Kelvin scale அது மாதிரி ப்ராப்ளம் போடணும் ஸோ இது ஒரு யூஸ்வலாக they make mistakes இப்போ இந்த கிராஃப் வச்சு நீட் பாயிண்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிடுறேன் அப் டு நியூட்ரல் டெம்பரேச்சர் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஸ்லோப்பிங் சைடில் இருக்கு இல்லையா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அது சொல்லுவாங்க த என்டையர் கர்வ் இருக்கு இல்லையா அது என்ன ஷேப்பில் இருக்குது சார் எலிப்ஸ் ஆக்சுவலி பேரபாலிக் நேச்சர் ஸோ எம்எஃப் கிராஃப் வர்சஸ் டெம்பரேச்சர் வாட்ஸ் அ ஜென்ரல் நேச்சர் பேரபாலிக்காக இருக்குது பிலோ நியூட்ரல் டெம்பரேச்சர்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இந்த மாதிரிலாம் 1 மார்க் கேட்பாங்க இன்னும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன் ஆக்சுவலாக இப்போது இந்த நியூட்ரல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா ஒரு தெர்மோகப்பிள் இட் மே பி மில்லி வோல்ட் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலாக ஃபார் காப்பர் அயன் யூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் நியூட்ரல் டெம்பரேச்சர் இருக்கும் வி சேஞ்ச் த காம்பினேஷன் மேபி ஆன்டிமனி பிஸ்மத் இன்னொரு தெர்மோகப்பிள் இல்லையா அதுக்கு நியூட்ரல் டெம்பரேச்சர்னாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ neutral temperature is constant for a given thermocouple and vary from thermocouple to thermocouple. So, அது ஒரு important. அடுத்தது
இந்த inverse temperature இருக்கு இல்லையா, depends on dash, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். It depends on the cold junction temperature. இது ஒரு important 1 mark question. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3 marks கேட்கலாம். ரைட் நோட் ஆன் சீபேக் எஃபெக்ட்னா இந்த கிராஃப் போடணும், இந்த டயக்ராம் போடணும், இந்த டயக்ராம் போடணும். அப்புறம் இந்த ஹெட்டிங்லாம் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின். நியூட்ரல் டெம்பரேச்சர்னா என்ன, இன்வர்ஸ் டெம்பரேச்சர்னா என்ன, அது ரிலேட்டட் டு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. This also can be asked. What is the best thermocouple? அது கேட்பாங்க. antimony bismuth. And so இந்த 5 marks கேட்டாங்கன்னா இது எல்லாமே எழுதிட்டு கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த எஃபெக்ட் போகலாம். ஆக்சுவலாக பெல்ஷர் எஃபெக்ட். வாட் இஸ் பெல்ஷர் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கவனிங்க, இந்த 2 சர்க்கியூட்லேயும் பேட்ரியெலாம் போடல இல்லையா, பட் இங்கே பாருங்கள் பேட்ரி போட்டுங்க பாருங்கள். ஓகே, இது ஒய் நாட் த அதர் வே, இப்படிலாம் யோசிக்கிறாங்க சயின்டிஸ்ட்னும். இந்த திங்கிங் பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பெல்ஷர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு 1 mark கூட கேட்பாங்க. பெல்ஷர் எஃபெக்ட் இஸ் டேஷ் காம்ப்ளிமெண்ட் டு சீபெக் எஃபெக்ட். கவனிங்க, இதே தெர்மோகப்பிள் காம்பினேஷன் தான். காப்பர், அயன், அப்புறம் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டார். ஓகே, ஸோ பேட்டரி டைரக்ஷன் எப்படி போகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா, இந்த டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ. தென் ஒரு ஜங்ஷன், ஆக்சுவலாக 2 dissimilar மெட்டல், காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. Whenever you pass current through such a combination, one of the junction heat is evolved, other junction heat is absorbed. This is called Peltier. What is Peltier effect? Whenever you pass current through a thermocouple, okay, heat energy is absorbed or evolved. This effect is called Peltier effect. Okay, so this is complement to dash. நிறைய effect கொடுப்பாங்க, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ வாட்ஸ் த கரெக்ட் ஆன்சர்? பெல்ஷர் எஃபெக்ட் இஸ் டேஷ் காம்ப்ளிமெண்ட் டு சீபெக் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த ஜங்ஷனுக்குள்ளே கெட்டிங் வார்ம் ஆகிடும், இன்னொரு ஜங்ஷன் கெட்டிங் கோல்டு. ஓகே, இப்போது கரண்ட் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? இந்த சர்க்யூட் பாருங்கள், இந்த பேட்டரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த சர்க்யூட்டில் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ சேஞ்ச் த கரண்ட் டைரக்ஷன். இப்போ என்ன ஆகிடும், இந்த ஜங்ஷன் இந்த எண்ட் இருக்கு இல்லையா, heat is evolved and this junction heat is absorbed. So இது வந்து getting cold, this is heat is getting heated up. So this is called Peltier effect. So what is Peltier effect? Whenever current is passed through a thermocouple, heat is evolved or absorbed and this effect is called Peltier effect. இப்போது 2 marksல கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க தெரியுமா, யூஸ்வலாக பட்ட மிஸ்டேக் தான். whenever a current is passed, one junction heat is evolved, other heat absorbed, but where current is passed அதுக்கு ரீலாக எழுதணும். என்ன எழுதணும்? whenever current is passed through a thermocouple. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வயர் இல்லை, 2 wire யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ current is passed through a thermocouple வேர்ட் அண்டர்லைன் பண்ணணும். heat is evolved, heat is absorbed. when you change the current direction, of the heat produced இல்லையா, அதுவும் சேஞ்ச் ஆகிடுது இல்லையா. ஸோ Peltier effect also dash reversible. Peltier effect also reversible. Now போன கிளாஸில் ஜூல் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஹீட்டிங் எஃபெக்ட். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த சப்போஸ் when you change the current direction in a joule heating effect என்ன ஆகும் தெரியுமா, that is irreversible. Why? I2 வருது இல்லையா, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் irreversible. But Peltier effect reversible, Seebeck effect also reversible. இப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா மேம் எப்படி கால்குலேட் பண்ண, ஹீட் ப்ரொடியூஸ் சொல்லிட்டீங்களே, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இதுதான் ஃபார்முலா. H is equal to pi I T. What is H? Heat produced whenever you pass current through a thermocouple. I என்னது current, T என்னது time of current. What is this pi? A proportionality factor, and so this is called Peltier coefficient. இப்போ இம்பார்ட்டன்ட் another 2 marks question கேட்பாங்க. What is called Peltier coefficient? கவனிங்க, pi இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். pi is equal to H by IT. இந்த ஈக்குவேஷன் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, Peltier coefficient defined as, எப்படி டிஃபைன் பண்ண தெரியுமா, heat energy absorbed or evolved where in a thermocouple when you pass a current of 1 ampere in 1 second. Let me repeat. What is pi? Peltier coefficient. Heat energy defined as heat energy absorbed or evolved
வேர் இன் அ தெர்மோகப்பிள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்ட்லி என்ன எழுதுவாங்கன்னா கரெக்ஷன் நிறையா பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணாங்க த்ரூ எ ஒயர்னு எழுதிடுவாங்க. ஒயர் எழுதுனா ஃபுல் 2 மார்க்ஸ் 0 போட்டுருவாங்க. ஸோ heat energy absorbed or evolved in a thermocouple when you pass the current of என்ன 1 கீழே வருது இல்லையா 1 ampere time in 1 second. இப்போ I into T I can put சார்ஜ் போடலாம் இல்லையா. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் கூட எழுதலாம். Pi is equal to H by Qன்னு எழுதலாம் இல்லையா. இது கூட ஒரு கரெக்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ வாட் இஸ் Peltier coefficient? Defined as heat energy absorbed or evolved in a thermocouple when you pass 1 coulomb of charge. அப்படி கூட எழுதலாம். ஸோ வெரி வாட் இஸ் அ யூனிட் அப்படின்னாக்கா expressed in volt denoted by pi. So what's the Peltier coefficient expressed in dash அப்படி 4 ஆப்ஷன் இருக்கும் 1 mark question. Pi, what is the unit? Volt. So இப்போ இது கூட 3 marks கேட்கலாம். ரைட் நோட் ஆன் Peltier effect அப்படின்னு கேட்டாங்கன்னா டயக்ராம் போடுங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. Then define Peltier coefficient. What's the formula? And IT can put it as Q also. இது கூட கரெக்ட் ஃபார்முலா தான். 1 mark கேட்டாங்கன்னா what is the pi value? Volt. And what is pi actually? Peltier coefficient. But very important when you write, don't make a mistake by writing a wire. Wire is not wire. Whenever you wire மாத்திரம் இருந்துச்சுன்னா you don't get heating or cold effect. But it should be a thermocouple. So Peltier coefficient. இப்போ 5 marks கேட்கலாம். Discuss in detail about Seebeck effect, Peltier effect அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே கம்பைன் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்க்க போகிறது தாம்சன் எஃபெக்ட். இப்போ நிறைய எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட், அப்புறம் என்ன Seebeck எஃபெக்ட், Peltier எஃபெக்ட், அடுத்தது தாம்சன் எஃபெக்ட். ஸோ இது ஒரு பெக்குலியராக இருக்கும். ஆக்சுவலாக சயின்டிஸ்ட்னோ த வே ஆஃப் திங்கிங் ஒய் நாட் த அதர் வே, இப்படி கொஷின் கேட்குறது தான் ஒரு ஒய் நாட் திஸ் வே அப்படி கொஷின் கேட்டால் யூ வில் கெட் அ நியூ ஐடியா. ஸோ நம்ம தாம்சன் எஃபெக்ட் ஆக்சுவலாக Seebeck எஃபெக்டில் வி யூஸ்ட் thermocouple யூஸ் பண்ணோம் இல்லையா. Peltier எஃபெக்ட் ஆல்சோ யூஸ் thermocouple. தட் இஸ் 2 dissimilar மெட்டல். சயின்டிஸ்ட் யோசித்தார், ஏன் ஒரே வேலை இருக்கக்கூடாதா, ஹீட் கரண்ட் வரக்கூடாதா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாதா அப்படின்னு இப்படிலாம் யோசித்துருக்குறாங்க. ஸோ தாம்சன் ட்ரைட் a நியூ வே. ஆக்சுவலாக ஹி யூஸ் ஒரு வயர் தான், நாட் அ thermocouple. He took actually copper wire. Okay, but என்ன கண்டிஷன் தெரியுமா, unevenly heated. What is unevenly heated? கவனிக்கல, இது ஒரு காப்பர் வயரு இங்கே மிடில் ஹீட் பண்ணால் இந்த பாயிண்டில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். when you go on the either side temperature decreases. Okay, so what is Thomson effect? Definitely சொல்லிடுறேன். whenever current is passed through an unevenly heated conductor, heat is evolved or absorbed throughout the body of the wire. இதுதான் statement. Let me repeat. Whenever current is passed through what is important, unevenly heated conductor, then heat is evolved, heat is absorbed throughout the conductor. This is called Thomson effect. So for that what he used a copper wire, ஒரு ராட் மாதிரி எடுத்துக்கிட்டார். அப்புறம் unevenly heated in the symbol, heating symbol. So for example எக்ஸ்பிளேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ இதை ஒரு 80 degreesனு வச்சுப்போம். ஓகே, இதை 60 degree கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா, இந்த பி 40 degrees Celsius. இந்த பக்கம் வாங்க, இது என்னவா இருக்கும், எம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி இல்லையா, இது இட் மே பி 60, திஸ் மே பி 40. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுறேன். இப்போது whenever before passing current இதுதான் டெம்பரேச்சர். ஓகே, 80, 60, 40. இந்த பக்கம் 60, 40. இந்த BA and B இருக்கு இல்லையா, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி மிட் பாயிண்ட், அதனால் இங்கே 40, இங்கே 40 இருக்குது. So what he tried, he allowed the current to pass through from A to B. எந்த வயரில், காப்பர் வயரில். And what he observed, previous 60 இந்த இல்லையா, the N shows higher temperature than M. That is, N shows higher temperature than N அப்படின்னா என்ன, M. 60க்கு பதிலாக it may lead to 70 கூட காட்டியிருக்கலாம். ஓகே, and what about B shows higher temperature than A. So அப்படின்னா from C to B heat is evolved, then from A to C heat is absorbed. This is called which one, Thomson effect. Okay, and so what is the statement, whenever current is passed through unevenly heated conductor, heat is absorbed or evolved. ஒரு வயர் தான் எடுத்தார், காப்பா தான் எடுத்துக்கிட்டார். அப்புறம் ஒரு டவுட் வந்தது. ஓகே,
ஸோ this is called positive Thomson effect. அப்படின்னா என்ன, காப்பர் ஒயர் எடுத்துட்டானா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இருவர்சிபிளா கவனிங்க. இப்போ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டார், டைரக்ஷன். இப்போ காப்பர் டு A to Bன்னு சொன்ன இல்லையா, he changed the current direction from B to A. இப்போ என்ன ஆச்சுன்னாக்க கவனிங்க, இப்போ கரண்ட் டைரக்ஷன் மாற்றியாச்சு. Then what he observed this time, which shows, you can guess, M shows higher temperature than N. What about A? A shows higher temperature than B. That means from C to A, heat is liberated, and from C to B, heat is absorbed. So Thomson effect is dash. You can say very easily reversible. இது பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். அப்போ ஒரு நெகட்டிவ் இருக்கா? ஷுவராக நெகட்டிவ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஹி யூஸ் காப்பர், ஆக்சுவலாக அயன் ஒயர், அயன் ராட் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி unevenly heated, and this time he passed current from A to B. What wire he has taken? Iron wire. And what they observed, இங்கே இந்த கேஸில் பார்த்தோம் இல்லையா, ஏன் higher temperature than N. இப்போ இங்கே what they observed, whenever current flows from A to B இந்த வயரில், அயன் வயரில், this time M shows higher temperature than N. Then A shows higher temperature than B. So that means from A to C, heat is liberated. From C to B, heat is absorbed. This is called negative Thomson effect. இப்போ current change பண்ண என்ன ஆகும்? Direction. He changed the current direction from B to A. அப்போ என்ன ஆகும்? N shows higher temperature than M. B shows higher temperature than A. So Thomson effect also reversible. Then இப்போ நான் வந்து பாசிட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, காப்பர். நெகட்டிவ்க்கு அயன். ஒன்லி 2 மெட்டல் தானா, வேறு எதாவது மெட்டீரியல் இருக்கா? ஷுர். ஓகே. In the case of negative Thomson effect, கவனிங்க, கோபால்ட் நிக்கல் 11th படிச்சிருப்பீங்க. What are the ferromagnetic material? Iron, cobalt, nickel. They all show dash negative Thomson effect. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ferromagnetic material என்ன? அயன் இங்கே இருக்குது, கோபால்ட், நிக்கல். They show negative Thomson effect. அப்புறம் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல் எது? பிளாட்டினம் இல்லையா, பிளாட்டினம், மெர்க்குரி, they all show dash negative Thomson effect. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். கம்மிங் டு பாசிட்டிவ் Thomson effect என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். சில்வர், ஓகே, cadmium and zinc, apart from copper, they also dash positive Thomson effect. ஓகே. பாசிட்டிவ் Thomson effect எக்ஸாம்பிள் சொன்னேன், நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொன்னேன். நில் எஃபெக்ட் தான் இருக்கா? ஷுவராக இருக்குது. ஓகே. லெட், PB, lead, it shows dash nil Thomson effect. What is the nil Thomson effect now? இப்போ இது வந்து லெட் வயர்னு வச்சுப்போம், unevenly heated. Whether we pass the current from A to B or B to A, what about the N and M? அதே டெம்பரேச்சர் 60 தான், இது 60 தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் இஸ் நில் இன் டேஷ், இது லெட். ஓகே. ஸோ இது எல்லாமே கேட்கலாம். ஸோ பெல்ஷியர் எஃபெக்டில் ஐ டாட் யூ அண்ட் ஞாபகம் இருக்கா? பெல்ஷியர் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இங்கே கூட தாம்சன் கோஎஃபிஷியன்ட் உண்டு. ஓகே. ஸோ வாட் இஸ் கால்ட் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த கொஷின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் தே மேக் மிஸ்டேக் ஹியர் ஆல்சோ. அதனால் எழுதுகிறப்போ ரொம்ப கரெக்டாக எழுதணும். ஓகே. ஸோ வாட் இஸ் கால்ட் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாக்க, இங்கே ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. தாம்சன் கோஎஃபிஷியன்ட் டிஃபைன்ட் as amount of heat energy absorbed or evolved where in a wire. பெல்ஷியர் என்ன படித்தோம்? தெர்மோகூல் படித்தோம் இல்லையா, இங்கே ஒயர் தான். ஓகே. whenever you pass a current of 1 ampere in 1 second. இன்னொரு இம்பார்ட்டன்ட், when the temperature difference is unity. by unevenly heated பண்ணிக்கோம் இல்லையா, unevenly heated conductor. அதனால் let me repeat once again. What is Thomson coefficient? Heat energy absorbed or evolved in a wire when you pass a current of 1 ampere in 1 second, when the temperature difference between 2 points is equal to 1 degree Celsius. This is called Thomson coefficient. So what is the unit? பெல்ஷியர் யூனிட் என்ன சொன்னேன்? பெல்ஷியர் கோஎஃபிஷியன்ட் வோல்ட் சொன்னேன் இல்லையா. இதுக்கு வந்து தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு per degree Celsius, volt per degree. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் கொஷின். வாட் இஸ் யூனிட் ஆஃப் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாக்க இதான் volt per degree Celsius. ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. எதுக்குன்னா ரைட் நோட் ஆன்
Thomson effect. It can be asked for a 3 marks question or 5 marks question. So I have to write in detail. Okay. Fully explanation தான், but கரெக்டாக எழுதணும். தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், தென் நில் எஃபெக்ட். அடுத்து வந்து தெர்மோபைல். ஸோ வாட் இஸ் தெர்மோபைல் அப்படின்னு கேட்கலாம், 3 மார்க்ஸ் கேட்கலாம். அடுத்தது வாட் இஸ் த பிரின்சிபல் யூஸ் இன் தெர்மோபைல் அப்படின்னாக்குன்னா சீபெக் எஃபெக்ட். ஓகே. ஸோ வாட் இஸ் அ யூஸ், இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக அந்த பேராகிராஃப் எடுத்துட்டாலே யூ கேன் ஃப்ரேம் நம்பர் ஆஃப் 1 மார்க் கொஷின்ஸ். தெர்மோபைல் வாட் இஸ் அ யூஸ் அப்படின்னா டிட்டர்மின் த ரேடியேஷன் ப்ரொடியூஸ். சப்போஸ் ஒரு ஃபர்னஸ் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் க்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். நீ நாட் கோ நியரர் டு தட், it can be far off, but you can determine what is the temperature. That's the main use of thermopile. What is the intensity of the thermal radiation that you can measure using thermopile. And what's the principal use? Seebeck effect. இது ரெண்டும் important for 1 mark questions. இப்போ 3 marks கேட்டாங்கன்னா என்ன எழுதுறது, இந்த டயக்ராம் போடணும். இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக ஆன்டிமனி பிஸ்மத் சொன்னா இல்லையா, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் தெர்மோகப்பிள் இது ஆன்டிமனி பிஸ்மத். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிமனி, இது பிஸ்மத், ஆன்டிமனி பிஸ்மத், ஆன்டிமனி பிஸ்மத், 1 or 2 யூஸ் பண்ணல. ஏன் மேம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணக்கூடாதா சொன்னாலே, தெர்மோ EMF ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாலே எவ்வளோ மில்லி வோல்ட் தான் வரும். ஸோ இன் ஆர்டர் டு கெட் சஃபிஷியன்ட் வோல்டேஜ் யூ ஹேவ் டு கோ இன் ஃபார் number of thermocouple all in series. So இது antimony bismuth series connect பண்ணுவோம், antimony bismuth. So இங்கே 3 I have shown 3 thermocouple. You can even use it 5 or 10 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த thermocouple அந்த free ends are connected to, பார்த்தீங்களா இது வந்து antimony bismuth இல்லையா, connected to a galvanometer. இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த 4 and 2 மார்க் பண்ணிக்கலையா, these two act as a cold junction, and 1, 3, 5 இந்த ஜங்ஷன் இருக்குல்ல act as a hot junction. எப்படி மேம், இந்த ரேடியேஷன் சப்போஸ் ஒரு சன்லைட் கூட you can measure the radiation என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அது இந்த டைரக்ஷனில் வருது. இது this not affect the cold junction இல்லையா, 4 and 2, அதுக்காக ஷீல்டிங் இது ஆக்சுவலாக. ஸோ heat radiation from a far off source or maybe a sunlight allowed to strike where the junction 1, 3, 5, these junctions act as a hot junction. The 2 and 4 இருக்குல்லையா, they act as a cold junction. So the radiation allow பண்ணனால when the temperature difference இருக்கிறனால என்ன ஆகும், that produces EMF that flows through the galvanometer, you know the voltage. If it is calibrated to give the intensity, you can directly say what is the intensity of the incident radiation. So we can use this to determine intensity of the thermal radiation. Okay, that is the use of this thermopile. So இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னென்ன டாபிக் பார்த்தோம், Seebeck effectனா என்ன, Peltier effectனா என்ன, then what is Thomson effect, what is thermopile, what is the principle use of thermopile. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்சுவலாக ஒவ்வொரு லைனுமே இதில் வந்து யூ கேன் ஃப்ரேம் இட்ஸ் அ 1 mark கொஷின். ஸோ 1 or 2 here I told you, அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். டயக்ராம் கரெக்டாக மார்க் பண்ணணும். அண்ட் வாட்ஸ் அ பிரின்சிபல் இங்கே எழுதுகிறப்ப கூட 5 marks 3 marks கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் சீ இன் தி அதர் கிளாஸ்.